விசிடி நம்பர் 2424, இடம் பேதாப்பள்ளா, ஆந்திர பிரதேஷ். முரளி தேதி 1/4/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 17/12/2017. விசிடி நம்பர் 2424, பிளேஸ் பேதாப்பள்ளா, ஆந்திர பிரதேஷ். முரளி டேட் 1/4/1967. clarified on 17/12/2017. गीता की किताब तो आई कि नहीं घर में? கீதையினுடைய புத்தகம் வீட்டில் வந்ததா இல்லையா? हैं? उसमें लिखा हुआ है कि श्लोक, அதுல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறது. इंद्रियां बड़ी प्रबल हैं, இந்திரியங்கள் மிகவும் பிரபலமானதாகும். इंद्रियेभ्य परम मनः, இந்திரியேபிய பரம்மன, इंद्रियों से प्रबल मन है, ஆனால் இந்திரியங்களை விட பிரபலமானது மனமாகும். और मनसस्तु परा बुद्धि, மற்றும் மனசஸ்து பராபுத்தி, मन से प्रबल बुद्धि है. அப்படியானால் மனதை விட பிரபலமானது புத்தி ஆகும். मनुष्यों की बुद्धि जो है மனிதர்களின் புத்தி என்ன இருக்கிறதோ पुरुषों की बड़ी प्रबल है. ஆண்களின் புத்தி அது மிகவும் பிரபலமானதாகும், சக்தி வாய்ந்ததாகும். है कि नहीं? है? அப்படி இருக்குதா இல்லையா? देखो आज के पुरुषों ने एटम बम बना लिए. பாருங்க, இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆட்டம் பம் உருவாக்கி விட்டனர், அணு ஆயுதங்களை உருவாக்கி விட்டனர். है? इधर से बटन दबाएं और उधर कोई देश का देश स्वाहा कर दे. இங்கிருந்து அவங்க பட்டனை பிரஸ் பண்ணால் பிறகு அங்கு ஏதாவது தேசத்தை முழுமையாக அவர்கள் அழித்து விடுவாங்க. एक सेकंड में बटन दबाते दबाते ஒரு செகண்டில் பட்டனை அழுத்தி கொண்டு कोई बड़े से बड़े देश की राजधानी को ध्वंस कर सकते हैं. ஏதாவது ஒரு பெரிய தேசத்தினுடைய ராஜதானியை அவர்களால் அழிக்க முடியும். कमाल की बुद्धि है. ஆகவே இது மிகவும் அற்புதமான புத்தி ஆகும். तो मनुष्यों की बुद्धि जो है वो मन से भी जास्ती प्रबल है. ஆகவே மனிதர்களின் புத்தி மனதை விட அதிகமாக பிரபலமானதாகும். இருக்கிறதோ फिर मन से प्रबल मनुष्यों की बुद्धि है. அதற்கு பிறகு மனிதர்களை விட மனதை விட சக்தி வாய்ந்தது புத்தி ஆகும். और मनुष्यों के बीच में कोई तो प्रबल होगा. மற்றும் அந்த மனிதர்களுக்கு நடுவும் யாராவது மிகவும் அதிகமாக சக்தி வாய்ந்தவர் இருப்பார் இல்லையா? है? मनुष्यों के बीच में वो कौन प्रबल पुरुष है ஆகவே மனிதர்களுக்கு நடுவில் அந்த சக்தி உள்ள ஆண் யாரு? जो सब मनुष्यों के मुकाबले ज्यादा प्रबल है. யாரு அனைத்து மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகமாக சக்தி வாய்ந்தவர் ஆவார். हैं? हाँ, मन से भी ज्यादा है. जो मनन चिंतन मंथन करने वाले मनीषी हुए हैं, ஆகவே மனதை விடவும் அதிகமாக மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய ரிஷிகள் யார் இருக்கிறார்களோ उन सबसे ज्यादा प्रबल जिसकी बुद्धि है, அவர்கள் அனைவரை விட பிரபலமான புத்தி யாருடையதாக இருக்கிறதோ कोई तो एक होगा कि सब होंगे. ஆகவே அப்படிப்பட்டவர் யாரோ ஒருத்தர் இருப்பாரா? இல்லையானால் அனைவருமே அப்படி இருப்பாங்களா? एक होगा. ஒருவர் அப்படி இருப்பாங்க. तो वो एक ऐसा है ஆகவே அந்த ஒருவர் இப்படிப்பட்டவர் ஆவார். कि जो एटम बम बनाने वाले हैं वो एटम बम तो बना लेते हैं. எப்படியானால் யாரு அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கி விடுகிறார்கள் தான். क्या हम कोई भी देश को ध्वंस कर देंगे. என்னவென்றால் எங்களால் எந்த ஒரு தேசத்தையும் அழிக்க முடியும், नष्ट कर देंगे. நாங்கள் எந்த ஒரு தேசத்தை வேணாலும் அழித்து விடுவோம். जैसे आज एक देश है
उत्तर कोरिया क्या எப்படி வந்து இன்றைய நாளில் ஒரு தேசம் இருக்கிறது, எதனுடைய பெயர் வந்து நார்த் கொரியா. छोटा सा देश है। அது மிகவும் ஒரு சிறிய தேசமாகும். कैसे? எப்படி? छोटा सा देश, மிகவும் ஒரு சிறிய தேசம். वो तो दुनिया की बात हो गई। அது என்னவோ உலகத்தினுடைய விஷயம் ஆகிவிட்டது, दुनिया के अंदर। உலகத்திற்குள் இருக்கக்கூடிய விஷயம். भारत में भी ऐसा ही एक छोटा सा देश है। ஆகவே பாரதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிறிய தேசம் இருக்கிறது. अभी तो नहीं है, पहले भारत में ही था। இப்பொழுது அது பாரதத்தில் இல்லை, ஆனால் முன்னாடி அது பாரதத்தில் தான் இருந்தது. है? ये जो नेपाल, पाकिस्तान, लंका, இந்த நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா जो है ना, இதுவெல்லாம் இருக்கிறது இல்லையா, ये तो बाद में अलग हुए। இதெல்லாம் அதுக்கப்புறமாக தான் தனியாகியது. बांग्लादेश वगैरह, பங்களாதேஷ் எல்லாம். लेकिन पहले ये सब मिलकर के एक ही बड़ा हिंदुस्तान था, भारतवर्ष। ஆனால் முன்னாடி இது எல்லாமே ஒன்று சேர்ந்து விட்டு ஒரே ஒரு பெரிய பாரத வருஷம், பாரத் இந்துஸ்தானாக இருந்தது. तो इन सब के बीच में एक छोटा सा देश है। ஆகவே இவர்களுக்கு நடுவில் ஒரு சிறிய தேசம் இருக்கிறது. जैसे दुनिया के उत्तर पूर्व में कोरिया है, எப்படி வந்து உலகத்தினுடைய நார்த் ஈஸ்ட்ல கொரியா இருக்கு, दुनियावी तरीके से உலகத்தின் ரூபத்தில் பார்க்கும் பொழுது वो आज संसार के सब देशों को दहला रहा है। இன்று அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்திலும் பயத்தை கொண்டு வருகிறது. अखबार में पढ़ा होगा, நியூஸ் பேப்பர்ல படித்திருப்பீர்கள் இல்லையா, टीवी में देखा होगा, டிவிலையும் பார்த்திருப்பீர்கள். नहीं देखा माताओं ने? माता மாதாக்கள் பார்க்கலையா என்ன? माता मारने से क्या होता है? अपने बाल बच्चे पाले, रोटी दाल बनाए खिलाए। மாதாக்களுக்கு ஃபர்ஸ்ட் தன்னுடைய குழந்தைகளை தான் பராமரிக்க வேண்டியதா இருக்கு. ரொட்டி, தால், பொரியல் செஞ்சு அவங்களுக்கு பராமரிக்க வேண்டியதாக இருக்கு. அதுல இருந்து நேரம் கிடைத்தாதானே பார்ப்பார்கள். तो कोई कोई ने तो देखा होगा, ஆகவே சிலர் யாராவது பார்த்திருப்பீங்க இல்லையா? है? कोरिया एक देश है, हाँ, उत्तर कोरिया। கொரியா, நார்த் கொரியா ஒரு தேசமாகும். तो वो दुनिया के उत्तर पूर्व में है। ஆகவே அது உலகத்தினுடைய நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. कहाँ है? எங்க இருக்கு? उत्तर पूर्व में। நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. और जो भारत में है, மற்றும் எது பாரதத்தில் இருக்கிறதோ, तो भारतवासी मानते हैं பாரதத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் कि दुनिया की 8 दिशाएं हैं। என்னவென்றால் உலகத்தில் 8 திசைகள் இருக்கிறது. पूरा, पश्चिम, उत्तर, दक्षिण, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். और उनके 4 कोने हैं। மற்றும் அதுக்கு 4 மூலைகளும் இருக்கிறது. हाँ, तो उन 8 दिशाओं में ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அந்த 8 திசைகளில் जो उत्तर पूर्व का कोना है, எது வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய மூலை இருக்கிறதோ, उस दिशा का जो अष्ट देव है, அந்த திசைக்கு பக்கம் காமித்திருக்கக்கூடிய எந்த அஷ்ட தேவதை இருக்காங்களோ वो बड़ा प्रबल है। அவங்க மிகவும் பிரபலமானவர் ஆவார். है? उत्तर प्रदेश में नहीं है, इंडिया। हाँ, अब याद आया। அதுக்கு யாரோ வந்து பதில் கொடுக்கறாங்க, பூட்டான். அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. उसका नाम है भूटान। அதனுடைய பெயர் என்ன ஆகும் என்றால் பூட்டான். बहुत छोटा सा देश, அது மிகவும் ஒரு சிறிய தேசமாகும். जैसे ये எப்படி வந்து सिक्किम है ना, சிக்கிம் இருக்கு இல்லையா, छोटा सा प्रदेश, எவ்வளவு
எவ்வளவு சின்ன பிரதேசமாகும். हाँ, ऐसे ही அதே போலவேதான் उसके पूरब में, அதனுடைய ஈஸ்ட் பக்கத்துல, भारत के उत्तर पूरब में समझ लो, பாரதத்தினுடைய நார்த் ஈஸ்ட் பக்கத்துல புரிஞ்சுக்கோங்க, एक देश है ஒரு தேசம் இருக்கு. भूटान। அது பெயர் பூட்டான் ஆகும். भूटान बिगड़ा हुआ शब्द है, सही शब्द है ब्रूटान। பூட்டான் என்பது ஒரு அந்த வார்த்தை வேற வார்த்தை ஆகும். ஆனால் அதற்கு முன்னால இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ப்ரூட்டான். ब्रू माने भौं, ப்ரூ அப்படின்னா இந்த ஐப்ரோ. और जब किसी को गुस्सा आती है तो कहता है ஆகவே யாருக்காவது எப்பொழுது கோபம் வருகிறதோ அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ब्रू माने टान, टान दिया, தன்னுடைய புருவங்களை தூக்கிக் கொள்கிறார்கள். ब्रकुटी तान दी। ये तो दक्षिण भारत है, यहाँ रामायण तो पढ़ते ही नहीं है। பாபா சொல்றாரு, இங்க சவுத் இந்தியால ராமாயணம் படிப்பதில்லை. नॉर्थ इंडिया में रामायण बहुत पढ़ते हैं। நார்த் இந்தியால ராமாயணம் அதிகமாக படிக்கிறார்கள். तो उसमें एक चौपाई आई है ஆகவே அந்த இதுல 4 வரிகள் வந்திருக்கு ராமாயணத்தில். रामायण की, ब्रकुटी विलास सृष्टि लय होई, प्रकृति विलास सृष्टि लय होई, सपने संकट परहि की सोई। सपने संकट परहि सोई मतलब அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், जिसकी भ्रकुटी तानने से सारी सृष्टि नष्ट हो जाती है। யார் அவர் ஒருத்தரின் புருவத்தை மேலே தூக்கும் பொழுது முழு உலகமும் அழிந்து விடுகிறது. हाँ, उसके ऊपर क्या संकट आएगा? ஆகவே அப்படிப்பட்டவர் மீது என்ன ஏதாவது பிரச்சனை வரலாம், என்ன ஆபத்து வரலாம். चौपाई का अर्थ है। இது அந்த வரியினுடைய அர்த்தம் ஆகும். तो अब बताओ, ஆகவே நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், भारत में कोई देवता है? பாரதத்தில் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தேவதை இருக்கிறாரா? वो कौन सा देवता है? யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பாபா கேக்குறாரு, அவர் எப்படிப்பட்ட தேவதை? कि आज के जो वैज्ञानिक वो तो अहंकार करते हैं, हमने ऐसे ऐसे एटम बम बना के रखे हैं। இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இப்படிப்பட்ட அகங்காரத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் இப்படிப்பட்ட அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று. दुनिया को चुटकी में नष्ट कर दे। எதன் மூலமாக ஒரு சிட்டிகையிலே உலகத்தை எங்களால் அழிக்க முடியும். लेकिन वो डिंग मारते हैं कि हमने ऐसी ऐसी चीज तैयार कर ली है। ஆனால் அவர்கள் வெறும் சொல்லிதான் காமிக்கிறார்கள், நாங்கள் இப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கி விட்டோம் என்று. लेकिन अगर उन्होंने ऐसी चीज बना ली, ஆனால் ஒருவேளை அவர்கள் அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கி விட்டனர் என்றால், तो उसको यूज क्यों नहीं कर पा रहे? பிறகு அவர்கள் ஏன் அதை யூஸ் பண்ணவில்லை? क्या आज से 70-72 साल पहले இன்றில் இருந்து 70-72 வருடங்களுக்கு முன்னால் 1945 में, வருடம் 1945 जैसे आज के बच्चे खेलते हैं ना, बम फटा के छुड़ाते हैं, இன்றைய உலகத்தின் நாட்களில் எப்படி குழந்தைகள் விளையாடுகிறார்கள் இல்லையா, பட்டாசு வெடிக்கிறார்கள் दीपावली पे, தீபாவளி அன்று. ऐसे उन्होंने 20-20 मेगावाट की बम्बियां बनाई थी। அதே போலதான் அவர்கள் வருடம் 1945 சின்ன சின்ன 20 மெகாவாட்ஸ் கொண்ட வெடிகுண்டை உருவாக்கினர். वैज्ञानिकों ने, விஞ்ஞானிகள் உருவாக்கினர். हाँ, और जापान के 2 बड़े बड़े शहरों को नष्ट कर दिया। மற்றும்
மற்றும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய 2 பெரிய பெரிய சிட்டியை வந்து அவர்கள் அழித்து விட்டனர். और आज उन्हीं वैज्ञानिकों ने हजारों हजार वाट के மற்றும் இன்று அதே விஞ்ஞானிகள் வந்து 1000 மெகாவாட் கொண்ட एक एक देश में ढेरों बॉम्ब बना के रखे हुए हैं। ஒவ்வொரு தேசத்திலும் நிறைய வெடிகுண்டுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். कितने साल हो गए? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? अरे वो 20-20 मेगावाट के बनाए हुए कितने साल हो गए? அரே அந்த 20 மெகாவாட் கொண்ட பாம்பை உருவாக்கி விட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? 70 years। 70 வருடங்கள். और अब 70 साल के बाद उनके पास हजारों हजार मेगावाट के बॉम्ब पड़े हुए हैं। மற்றும் இப்பொழுது 70 வருடங்களுக்கு பின்னால் அவர்களிடம் 1000 மெகாவாட் கொண்ட பாம்பு இருக்கு. एक एक देश में कई कई, ஒவ்வொரு தேசத்திலும் நிறைய அப்படிப்பட்டது இருக்கு. गिनती ही नहीं है किसी के पास। ஆகவே அதனுடைய எண்ணிக்கை வந்து யாரிடமும் இல்லை. लेकिन उनमें हिम्मत नहीं है। ஆனால் அவர்களில் வந்து தைரியம் இல்லை. क्या? என்ன? कि उनका विस्फोट कर दें। அதை வந்து வெடிப்பதற்காக அவர்களிடம் தைரியம் இல்லை. तो वो बड़े बड़े वैज्ञानिक समझते हैं कि इस दुनिया में हम ही बड़े ताकतवर हैं। ஆகவே அந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் புரிந்து கொள்கிறார்கள் என்னவென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் தான் மிக பெரிய சக்தி உள்ளவர்களாகவும். लेकिन उन्हें पता ही नहीं है ஆனால் அவர்களுக்கு இது தெரியவே தெரியாது कि भारत का एक वैज्ञानिक है जो इतना बड़ा विज्ञानवादी है। என்னவென்றால் பாரதத்திலும் ஒரு விஞ்ஞானி இவ்வளவு பெரிய விஞ்ஞான ஞானத்தை கொண்டவர் இருக்கிறாரு. कि तुम तो बम बना बना के रखे हैं। என்னவென்றால் நீங்கள் வெறும் அந்த அணு ஆயுதங்களை உருவாக்கிதான் வைத்திருக்கிறீர்கள். उसके पास जो योग बल का परमात्मा बम है, ஆனால் அவரிடம் என்ன யோக பலத்தினுடைய பரமாத்மா பாம்பு இருக்கிறது. वो इतना बड़ा तैयार हुआ पड़ा है அது இவ்வளவு பெரியதாக உருவாக்கி இருக்கிறது कि तुम्हारे बम्बों को, बम्बियों को सारे देश में जितनी बनाई हुई रखी है सबका ध्वंस हो जाएगा। என்னவென்றால் அதன் மூலமாக உங்களுடைய சின்ன அணு ஆயுதம், பெரிய அணு ஆயுதம் என்னெல்லாம் உருவாக்கி நீங்கள் எல்லா தேசத்திலும் வைத்திருப்பீர்களோ அது எல்லாமே வந்து அழித்து விடும். सारी दुनिया ही ध्वंस हो जाएगी। முழு உலகமும் அழிந்து போகும். एक भी नहीं बचेगा। ஒருவர் கூட இருக்க மாட்டாங்க. उसकी यादगार है ब्रूटान। क्या? அதனுடைய நினைவார்த்தம் தான் புரூட்டான் ஆகும். भूटान। பூட்டான். और उसका इतना अच्छा संगठन है यूनिटी। மற்றும் அதனுடைய சங்கடன் யூனிட்டி இவ்வளவு நல்லா இருக்கு. उस देश का छोटा सा देश, அந்த தேசத்தின் ஒரு சிறிய தேசம்தான். उसका इतना अच्छा यूनिटी, अच्छी यूनिटी है ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு நல்ல யூனிட்டி இருக்கிறது कि उसके राजा ने देखा कि सब देशों में दुनिया में प्रजातंत्र राज्य पसंद कर रहे हैं। என்னவென்றால் அந்த தேசத்தினுடைய ராஜா பார்த்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரஜாதந்திர ராஜ்யத்தை விரும்புகிறார்கள். तो हमारी प्रजा को कहीं दुख न हो जाए, ஆகவே எங்களுடைய பிரஜைகள், என்னுடைய பிரஜைகளுக்கு எங்கேயும் கஷ்டம் வரக்கூடாது. कि हमारा राज्य क्यों नहीं, हम भी तो अपने देश की प्रजा हैं। तो उसने खुशी खुशी என்னவென்றால் நாங்களும் தானே பிரஜைகளாகவும் இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாகவும், அப்படி அந்த பிரஜைகளுக்கு துக்கம் வரக்கூடாது என்பது காரணத்தால் அந்த ராஜா சந்தோஷமாக सबको बताया प्रजाजनों को, तुम अपना राज्य बनाओ। அந்த பிரஜைகளுக்கு சொன்னாரு,
நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்குங்க, प्रजातंत्र चलाओ, உங்களுடைய டெமோக்ரசி கண்ட்ரியை உருவாக்குங்க, मैं भी उस प्रजा में प्रजा बन के रहूंगा। நானும் கூட அந்த பிரஜையோடு பிரஜையாக கலந்து இருப்பேன். लेकिन उस देश की प्रजा ने माना ही नहीं। ஆனால் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. राजा का डायरेक्शन था प्रजातंत्र राज्य चला, ராஜாவினுடைய டைரக்ஷன் என்னவாக இருந்தது? நீங்கள் டெமோக்ரசி கண்ட்ரியை உருவாக்குங்கள், பிரஜாதந்திர ராஜ்யத்தை நடத்துங்கள். चलाते हैं जैसे और देशों में चलाते हैं, எப்படி மற்ற நாடுகளில் நடத்துகிறார்கள் அப்படி. लेकिन फिर भी वहाँ की प्रजा अपने राजा रानी को ही मानती है। ஆகவே அங்க அது போல் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் தன்னுடைய ராஜா ராணியை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள், और किसी को मानती नहीं। வேறு யாரையுமே ஏற்றுக்கொள்வதில்லை. बताओ, அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கள், दुनिया के कोई भी देश में वहां का शासन, दुनिया का कोई भी देश का ऐसा शासन राज्य नहीं है ஆகவே உலகத்தில் எங்கேயும் எந்த ஒரு தேசத்திலும் இப்படிப்பட்ட ஆட்சி இல்லை जहां इतनी अच्छी यूनिटी हो। எங்க இவ்வளவு நல்ல யூனிட்டி தென்படும். அப்படிப்பட்ட ராஜ்யமே இல்லை. एक के अंडर दी कंट्रोल चलने वाली प्रजा, ஒரே ஒருத்தருடைய அண்டர் த கண்ட்ரோல் நடக்கக்கூடிய பிரஜைகள். वहां अभी भी ऐसा है। ஆனால் அங்கு இப்பொழுது கூட அப்படியேதான் இருக்கிறது. तो वो कहाँ की यादगार है? ஆகவே அது எங்க இருக்கக்கூடிய நினைவார்த்தம் ஆகும். है? है? हाँ, जो 4 युगों का ये ड्रामा है ना, இந்த 4 யுகங்களுடைய என்ன டிராமா இருக்கிறது இல்லையா? बड़ा ड्रामा। பெரிய டிராமா. इस ड्रामा की जब शूटिंग पीरियड होता है, இந்த டிராமாவுடைய ஷூட்டிங் பீரியட் எப்பொழுது வருகிறதோ, उस शूटिंग पीरियड में पुरुषोत्तम संगम युग में அந்த ஷூட்டிங் பீரியட்ல புருஷோத்தம சங்கம் யுகத்தில் वो प्रत्यक्ष हुआ था, அவர் பிரத்யக்ஷமாகினார். जिसकी यादगार भूटान दिखाई गई। யாருடைய நினைவார்த்தத்தில் பூட்டானை காமித்திருக்கிறார்கள். सूर्यवंशी राजा, சூரியவன்ஷி ராஜா सूर्य के समान, சூரியனுக்கு சமமாக ज्ञान सूर्य का हो, ஞான சூரியன் என்று சொல்லுங்கள், जिसकी ज्ञान की रोशनी इस दुनिया की 500-700 करोड़ யாருடைய ஞானத்தின் வெளிச்சம் இந்த உலகத்தில் 500-700 கோடி सारी मनुष्य आत्माओं ने स्वीकार कर ली थी। அனைத்து மனித ஆத்மாக்களும் அதை ஸ்வீகரித்துக் கொண்டார்கள். और जिन्होंने 2-4 रहे नहीं स्वीकार की, மற்றும் யார் 2-3 பேர் இருந்தார்கள் அதை ஸ்வீகரிக்கவில்லை. कोई कोई हठीले होते हैं, नहीं मानते। சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்வதில்லை. जैसे பிடிவாதம் பிடித்தவர்கள், इस दुनिया को चलाने वाले எப்படி இந்த உலகத்தை நடத்தக்கூடியவர்கள் धर्म पिताएं हुए, தர்ம பிதாக்கள் இருந்தார்கள். इब्राहिम, बुद्ध, क्राइस्ट वगैरह वगैरह। இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட் அப்படி இருந்தாங்க. तो क्राइस्ट जैसे तो बड़े ग्रेट फादर्स हो गए दुनिया में। ஆகவே கிரைஸ்ட் எப்படி ஆனால் உலகத்தில் ஒரு பெரிய கிரேட் ஃபாதர் ஆகிவிட்டார். दुनिया की लगभग आधी जनसंख्या உலகத்தில் இருக்கக்கூடிய குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக பாதி மக்கள் தொகை 200-250 करोड़ क्रिश्चियंस 200-250 கோடி கிறிஸ்டியன்ஸ் क्राइस्ट को अपना बाप मानते हैं। கிரைஸ்டை தான் தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். मानते हैं कि नहीं? ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? वो तो बड़े दबंग। அப்ப அவங்க பெரிய தபங் ஆகி விட்டாங்க. वो तो सहज नहीं मानेंगे।
அப்படி இருக்கும் பொழுது அவங்க இவ்வளவு சகஜமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. क्या என்ன क्या सहज नहीं मानेंगे என்ன சகஜமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? कि दुनिया में कोई मनुष्य என்னவென்றால் உலகத்தில் யாரோ ஒரு மனிதன் ऐसा भी हो सकता है இப்படியும் கூட இருக்கலாம், जिसको सारी दुनिया मानने के लिए मजबूर हो जाए। யாரை முழு உலகமும் ஏற்றுக்கொள்வதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். हिंदू हो, मुसलमान हो, सिख हो, ईसाई हो, कोई भी धर्म का हो, எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன், முஸ்லிம், சீக்கியர்கள் யார் இருந்தாலும் சரி, हर धर्म के फॉलोअर्स ஒவ்வொரு தர்மத்தினுடைய ஃபாலோவர்ஸ் हजारों साल से अपने धर्म पिता को मानते आए और वो उन धर्म पिताओं को छोड़ देंगे। 1000 வருடங்களாக தன்னுடைய தர்மபிதாவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் மற்றும் அந்த தர்மபிதாக்களை விட்டு விடுவாங்க. जैसा ब्रह्म वाक्य क्या எப்படி பிரம்ம வாக்கியம் இருக்கு, याद आया? ब्रह्म वाक्य பிரம்ம வாக்கியம் நினைவுல வந்துச்சா? मुरली में एक वाक्य आया है, முரளில ஒரு வாக்கியம் வந்திருக்கிறது, नहीं याद नहीं रहा? நினைவு வரலையா? अरे है? अरे बोला है, அரே சொல்லிருக்கிறார், मारो इन देहधारी गुरुओं को गोली। இந்த தேகதாரி குருக்களை ஷூட் பண்ணுங்க. क्या बोला? और गीता में भी वो वाक्य आया है, மற்றும் கீதையிலும் கூட அதே வாக்கியம் தான் வந்திருக்கிறது. याद आया? நினைவுல வந்துச்சா? क्या என்ன வாக்கியம்? गीता में भी एक श्लोक आया है, கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் வந்திருக்கிறது, सर्वधर्मान परित्यज्य சர்வதர்மான் பரித்யஜ்ய माम एकम शरणम व्रज। மாம் ஏகம் சரணம் ரஜ. सब धर्मों को मारो गोली, त्याग दो। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அனைத்து தர்மங்களையும் நீங்கள் ஷூட் பண்ணுங்க, தியாகம் செய்யுங்கள், लात मार दो, எட்டி உதையுங்கள். टक। सब धर्म वालों ने, धर्म पिताओं ने सारी दुनिया को रौरव नरक बना के रख दिया। அனைத்து தர்மங்களும் தர்ம பிதாக்களும் முழு உலகத்தை ரௌரவ் நரக ஆக்கிவிட்டனர், பயங்கரமான நரகமாக மாற்றி விட்டனர். उनके मुंह पे बोल दो, क्या बोल दो? இதை அவர்களுடைய வாயில் சொல்லிவிடுங்கள், முகத்தில் சொல்லிவிடுங்கள், उनके मुंह पे बोल दो, அவர்களின் முகத்தில் சொல்லிவிடுங்க, थूक दो। தூ என்று துப்பி விடுங்கள். तुमने और तुम्हारे फॉलोअर्स ने நீங்கள் மற்றும் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் इस दुनिया को क्या बना दिया? இந்த உலகத்தை எப்படி ஆக்கி விட்டீர்கள்? रौरव नरक बना दिया, हेल बना दिया, बाढ़ बना दिया। பயங்கரமான நரகம், ஹெல் ஆக்கி விட்டீர்கள். हमको स्वर्ग बनाने वाला हेवनली गॉड फादर मिल गया। எங்களுக்கு சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய ஹெவன்லி காட் ஃபாதர் கிடைத்து விட்டார். क्या बोल दो? என்ன சொல்லுங்கள்? क्या बोल दो? என்ன சொல்லுங்கள்? हमको हेवन बनाने वाला हेवनली गॉड फादर मिल गया। எங்களுக்கு ஹெவனை உருவாக்கக்கூடிய ஹெவன்லி காட் ஃபாதர் கிடைத்து விட்டார். और वो हेवनली गॉड फादर மற்றும் அந்த ஹெவன்லி காட் ஃபாதர் बताता है சொல்கிறார், कि हेवन तो मैं जो बनाता हूँ वो बहुत छोटा होता है, எந்த ஹெவன் ஸ்வர்க்கத்தை நான் உருவாக்குகிறேனோ அது மிகவும் சிறியதாக இருக்கும். और हेल नरक, மற்றும் ஹெல் நரகம், नरक की दुनिया बहुत बड़ी हो। நரகத்தினுடைய உலகம் மிகவும் பெரியதாகும். मैं इस दुनिया को स्वर्ग बनाकर जाता हूँ। நான் இந்த உலகத்தை ஸ்வர்க்கமாக உருவாக்கிவிட்டு செல்கிறேன். क्या बना के जाता हूँ? என்னவாக உருவாக்கிவிட்டு செல்கிறேன்? स्वर्ग। ஸ்வர்க்கம். तरीका भी बताता है,
அதனுடைய விதத்தையும் அவர் சொல்கிறார். मैं सदैव इस दुनिया में आकर भी நான் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வந்துட்டு கூட स्व स्थिति में स्थित होकर रहता हूँ। சுய ஸ்திதியில் தான் நிலைந்திருக்கிறேன். स्व माने आत्मा, ஸ்வ என்றால் ஆத்மா, ज्योति बिंदु, ஒளி புள்ளி. जिस आत्मा की यादगार भारत की माताएं आज भी बिंदी लगाती हैं। எந்த ஆத்மாவுடைய நினைவார்த்தமாக பாரதத்தின் அம்மாக்கள் இன்றும் புள்ளி வைக்கிறார், பொட்டு வைக்கிறார்கள். कौन? யாரு? भारत की कन्या माताएं பாரதத்துல வசிக்கக்கூடிய கன்யா மாதாக்கள் उस आत्मा की यादगार आज भी அந்த ஆத்மாவுடைய நினைவார்த்தமாக இன்றும் கூட बिंदी लगाती हैं। பொட்டு வைக்கிறார்கள். उन्हीं माताओं को, कन्याओं को அதே மாதாக்கள் கன்யாக்களை தான் जिन्होंने आज तक नौर और नरक की दुनिया में भी யார் இன்றைய நாள் வரை கூட இந்த கொடூரமான நரகத்தில் கூட मेरी बताई हुई बात पर इतना ध्यान दिया। என் மூலமாக சொல்லப்பட்ட விஷயத்தை எவ்வளவு கனம் செலுத்தி இருக்கிறார்கள். क्या? என்ன? कि तुम देह नहीं हो, நீங்கள் தேகம் கிடையாது, तुम ज्योति बिंदु आत्मा हो। நீங்கள் ஒளி புள்ளி ஆத்மா ஆவீர்கள். उन्हीं कन्याओं माताओं को मैं ये पढ़ाई पढ़ा रहा हूँ। அதே கன்யா மாதாக்களுக்கு தான் நான் இந்த படிப்பை படிப்பிக்கிறேன். क्या? என்ன? कि तुम कौन हो? तुम ज्योति बिंदु आत्मा हो। என்னவென்றால் நீங்கள் யாரு? நீங்கள் ஒளி புள்ளி ஆத்மாக்கள் ஆவீர்கள். और माताओं को भी कन्या बना देता हूँ। மற்றும் அந்த மாதாக்களையும் கன்யாவாக்குகிறேன். क्या कहा? என்ன சொன்னேன்? माताओं को कन्या बना देता हूँ। कोई कहे மாதாக்களை अरे கன்யா ஆக்குகிறேன். माताएं तो ऐसे ही पुरुष लोग पतित बना देते हैं। இப்ப யாராவது சொல்றாங்க, அரே இந்த மாதாக்களை இந்த ஆண்கள் அப்படியே தான் பத்தித்தாக்கி விடுகிறார்கள். उनको क्या ऊंचा उठाओगे? அவர்களை நீங்கள் என்ன உயர்வாக மேலே தூக்குவீர்கள்? तो वो कहता है, அப்பொழுது இந்த கேள்விக்கும் அவர் சொல்கிறார், பதில் கொடுக்கிறார். वो क्या कहता है? அவர் என்ன சொல்கிறார்? मैं सदा स्वस्थिति में रहने वाला माताओं को நான் எப்பொழுதுமே சுயஸ்திதியில் இருக்கக்கூடிய மாதாக்களை ऐसा ज्ञान सुनाता हूँ இப்படிப்பட்ட ஞானத்தை சொல்கிறேன், जिससे वो सदा स्वस्थिति में रहने की प्रैक्टिस करने में पक्की हो जाती है। இதன் மூலமாக அவர்கள் எப்பொழுதுமே சுயஸ்திதியினுடைய பிராக்டிஸை செய்வதில் பக்காவாகி விடுகிறார்கள். इसलिए वो कन्याएं माताएं அதனால்தான் அந்த கன்யா மாதாக்கள் मेरे साथ என்னோடு हेवन अर्थात स्वर्ग का गेट खोलने के लिए निमित्त बन जाती है। ஹெவன் அப்படியானால் ஸ்வர்க்கத்தின் கதவை திறப்பதற்காக நிமித்தமாகி விடுகிறார்கள். कौन? யாரு? कन्या माता है। கன்யா மாதாக்கள். मैं जिस तन में आता हूँ நான் எந்த உடலில் வருகிறேனோ वो नर तन में आता हूँ। அது ஒரு ஆணினுடைய உடலில் வருகிறேன். कन्या माता में नहीं आता हूँ। கன்யா மாதாக்களில் வருவதில்லை. तो जिस नर तन में आता हूँ ஆகவே எந்த ஆண் உடலில் வருகிறேனோ वो प्रैक्टिकल में स्वर्ग नहीं बनाता। அவர் பிராக்டிகலில் ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதில்லை.
क्या? என்ன? कि मैं जिस तन में आऊं நான் எந்த உடலில் வருகிறேனோ वो इस दुनिया को प्रैक्टिकल में स्वर्ग बनाए। அவங்க இந்த உலகத்தை பிராக்டிக்கலில் ஸ்வர்க்கமாக உருவாக்கணும். तो पार्शलिटी हो जाए। அப்படி இருந்தால் அது பார்ஷியலிட்டி ஆகிவிடுகிறது. कि मैंने जिसके संग का रंग लिया, என்னவென்றால் நான் யாருடைய சங்கத்தின் சாயத்தை எடுத்துக்கொண்டேனோ, संग का रंग दिया, சங்கத்தின் சாயத்தை கொடுத்தேனோ, तो आसक्ति हो गई, அப்பொழுது அது பற்று ஆகிவிட்டது, ஈடுபாடு ஆகிவிட்டது. उसके द्वारा स्वर्ग बनाया। அதனால்தான் அவர் மூலமாக தான் ஸ்வர்க்கத்தை உருவாக்கினேன். लेकिन मैं ऐसा नहीं करता हूँ। ஆனால் நான் இப்படி இந்த பார்ஷியலிட்டி செய்வதில்லை. मैं जिस नर तन में आता हूँ நான் எந்த ஆண் உடலில் வருகிறேனோ उस नर तन के द्वारा அந்த ஆண் உடல் மூலமாக ये साबित कर देता हूँ। இதை நான் நிரூபிக்கிறேன். क्या? என்ன? क्या साबित कर देता हूँ? என்ன நிரூபிக்கிறேன்? कि नर नरक बनाता है। நரன் நரகத்தை உருவாக்குகிறான். क्या? என்ன? नर क्या बनाता है? और सबसे बड़ा नरक वो ही बनाता है जिसमें मैं प्रवेश करता हूँ। ஆகவே நரன் என்ன உருவாக்குகிறான் மற்றும் மிகவும் பெரிய நரகத்தை அவர்தான் உருவாக்குகிறார் யாருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேனோ. नरक कैसे बनता है? நரகம் எதன் மூலமாக உருவாகுகிறது? अपवित्रता से नरक बनता है। இம்பியூரிட்டி மூலமாக நரகம் உருவாகுகிறது. विविचार से नरक बनता है। விபச்சாரம் மூலமாக நரகம் உருவாகுகிறது. और पवित्रता से மற்றும் தூய்மையின் மூலமாக स्वर्ग बनता है। ஸ்வர்க்கம் உருவாகுகிறது. दुनिया की दूसरे देशों की कन्याएं माताएं वो पवित्रता को धारण नहीं करती। உலகத்தில் மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய கன்யா மாதாக்கள் அந்த தூய்மையை தாரணை செய்வதில்லை. जीवन में தன்னுடைய வாழ்க்கையில் कि मेरा तो एक दूसरा न कोई। என்னவென்றால் எனக்கு ஒரே ஒருத்தர் தான், வேறு யாருமே இல்லை. मेरा तो एक पति परमेश्वर है, எனக்கு ஒரே ஒரு கணவர் தான், கண்கண்ட தெய்வம், दूसरा ना कोई। வேறு யாருமே இல்லை. ये दुनिया की जो विदेशी औरतें कन्याएं माताएं हैं, இது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வெளிநாட்டை சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், கன்யா மாதாக்கள் இருக்கிறார்கள், वो इस गुण को धारण नहीं करती। அவர்கள் இந்த குணத்தை தாரணை செய்வதில்லை. लेकिन भारत की कन्याएं माताएं ஆனால் பாரதத்தில் இருக்கக்கூடிய கன்யா மாதாக்கள் इस गुण को धारण करती है। இந்த क्या? குணத்தை தாரணை செய்கிறார்கள். என்ன? इसलिए उन कन्याओं माताओं को அதனால்தான் அந்த கன்யா மாதாக்களை मैं टाइटल देता हूँ நான் டைட்டில் கொடுக்கிறேன். भगवान की गौएं। கடவுளுடைய பசுமாட்டுகள். जानवरों में गौएं बड़ी सीधी सादी स्वभाव की होती है। விலங்குகளில் பசுமாட்டுகள் மிகவும் கள்ளம் கவடமற்ற குணம் கொண்டவராக இருக்கிறார்கள். गौओं को பசுமாட்டுகளை जिस खूंटे से बांधो எந்த இடத்தில் நீங்கள் கட்டி விடுகிறீர்களோ जीवन भर उसी खूंटे से बंद कर रहते हैं। வாழ்நாள் முழுவதும் அங்கேதான் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். जहाँ मालिक बांधे, எங்க தன்னுடைய எஜமானர் கட்டி விடுகிறார்களோ அங்கேதான் இருக்கிறார்கள். पालने वाला। பராமரிக்கக்கூடியவர். ये मिसाल दिया, இது ஒரு எடுத்துக்காட்டை தான் கொடுத்திருக்கிறார். बाकी भगवान बताता है। அதை தவிர பகவான் சொல்கிறார், मैं कोई जानवर गौओं को पढ़ाने के लिए नहीं आता हूँ, நான் எந்த ஒரு விலங்கு பசுமாட்டுகளை படிப்பிப்பதற்காக வருவதில்லை, उनकी पालना करने के लिए नहीं आता हूँ। அவர்களை பராமரிப்பதற்காக வருவதில்லை. मैं तो ह्यूमन गौओं को पालने के लिए आता हूँ।
நான் வந்து ஹியூமன் பசுமாட்டுகளை தான் பராமரிப்பதற்காக வருகிறேன். भारत की खास அதுவும் பாரதத்தினுடைய விசேஷமாக माताओं को पालना देने के लिए आता हूँ। கன்யா மாதாக்களுக்கு தான் பராமரிப்பை கொடுப்பதற்காக வருகிறேன். जिन कन्या माताओं ने जन्म जन्मांतर எந்த கன்யா மாதாக்கள் ஜன்ம ஜன்மாந்திரமாக क्या என்ன जन्म जन्मांतर स्वर्ग से लेकर के रौरव नरक दुनिया जब तक बनती है, ஜன்ம ஜன்மமாக ஸ்வர்க்கத்திலிருந்து கொடூரமான நரகம் எப்பொழுது உருவாகுகிறதோ அப்பொழுது வரை तब तक भी मेरे आदेश का पालन किया। அப்பொழுது வரை கூட என்னுடைய கட்டளை தான் அவர்கள் என்னுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் நடந்தார்கள். चलो शुद्ध रूप में पालन नहीं कर सके, சரி, இப்படி எடுத்துக்கோங்க. அது சுத்தமான ரூபத்தில் வந்து அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. कि मैं ज्योति बिंदु आत्मा हूँ, என்னவென்றால் நான் ஜோதி புள்ளி ஆத்மா ஆவேன். फिर भी ஆனாலும் यादगार तो कायम रखी ना। நினைவார்த்தத்தை அவர்கள் நிலையாக வைத்தனர் இல்லையா? तो ये भारत की कन्या माताएं गौएं हैं, गौएं। ஆகவே இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுகள் கன்யா மாதாக்கள் பசுமாடுகள் ஆவார்கள். कैसी गौएं? எப்படிப்பட்ட பசுமாடுகள்? इन कन्याओं माताओं को, भारतीय कन्याओं माताओं को जीवन में कोई भी जन्म में देख लो, இந்த பாரதத்தின் கன்யா மாதாக்களை எந்த ஒரு பிறவியில் பார்த்து கொள்ளுங்கள். माता पिता ने जिस खूंटे से बांध दिया जीवन में, தன்னுடைய வாழ்க்கையில் அம்மா அப்பா தாய் தந்தை எந்த இடத்தில் கட்டி கொடுத்தார்களோ सारा जीवन उसी खूंटे से बंद कर रही। முழு வாழ்க்கையும் அதே இடத்தில் தான் கட்டப்பட்டு இருந்தார்கள். हिस्ट्री की बात है। இது ஹிஸ்டரியினுடைய விஷயமாகும். क्या? என்ன? हिस्ट्री के बाहर की बात छोड़ दो। ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விடுங்க. हिस्ट्री 2500 साल की मनुष्यों के पास है। 2500 வருடத்தினுடைய வரலாறு மனிதர்களிடம் இருக்கிறது. मनुष्य उस हिस्ट्री में जो मनुष्यों ने बनाई है, மனிதர்கள் அந்த ஹிஸ்டரி வரலாறு எதை உருவாக்கி இருக்கிறார்களோ उस हिस्ट्री में देख लें हजारों साल से, அந்த வரலாறில் 1000 வருடங்களாக பார்த்து கொள்ளுங்கள். कि भारत की ये गौएं என்னவென்றால் பாரதத்தின் இந்த பசுமாடுகள், भगवान की ये गौएं பகவானுடைய இந்த பசுமாடுகள் इतने सीधी साधी स्वभाव की रही। இவ்வளவு நேர்மையான கள்ளம் கபடமற்ற குணம் கொண்டவராக இருந்தாங்க. गौ स्वभाव பசுமாடு சுபாவம் दूसरों को दुख देता है அந்த சுபாவம் மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறதா? या गौ सुख देती है? இல்லையானால் அந்த பசுமாடு சுகத்தை தான் கொடுக்கிறதா? है? गौ सुखदायी है, பசுமாடு சுகத்தை தான் கொடுக்கக்கூடியதாகும். उसमें भी खास भारत की गौएं तो அதுலயும் விசேஷமாக பாரதத்தினுடைய பசுமாடுகள் सुख ही सुख देती हैं परिवार को। குடும்பத்திற்கு சுகமே சுகம்தான் கொடுக்கிறார்கள். कितना सुख देती हैं। எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறார்கள். जीवन में कन्या है வாழ்க்கையில் கன்யாவாக இருக்கிறாங்க. तो माता पिता के कंट्रोल के अंदर रहती है। அப்பொழுது வரை தாய் தந்தையினுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பார்கள். कन्या से नौजवान बनती है तो पति और पति के परिवार के कंट्रोल में रहती है। எப்பொழுது ஒரு கன்யாவில் இருந்து வயதாகுகிறதோ அப்பொழுது தன்னுடைய கணவனுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க.
और जब खुदान खास्ता மற்றும் ஒருவேளை पति शरीर छोड़ दे கணவர் உடலை விட்டு விட்டால் या कहीं चला जाए, இல்லையானால் எங்கேயாவது சென்று விட்டால் सन्यासी होके चले जाते हैं ना, சன்னியாசி ஆகிவிட்டு சென்று விடுகிறார்கள் இல்லையா, तो भी அப்பொழுது கூட परिवार को सुखदायी बन करके रहती है। குடும்பத்தை சுகமாக தான் வைத்துக் கொள்கிறாள். और इसका मिसाल है शास्त्रों में। மற்றும் இதனுடைய எக்ஸாம்பிள் சாஸ்திரத்தில் இருக்கிறது. जो बड़े से बड़ा शास्त्र माना जाता है महाभारत, பெரியதிலும் பெரிய சாஸ்திரம் மகாபாரதம் என்று கருதப்படுகிறது. उसमें एक माता है அதுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, जिसने ये मिसाल कायम किया யார் இந்த எடுத்துக்காட்டை நிலையாக வைத்துக் கொண்டாங்க. कि परिवार की वृद्धि के लिए என்னவென்றால் குடும்பத்தின் விருத்திக்காக परिवार के साथ ही जीवन भर रही, குடும்பத்தோடு தான் வாழ்நாள் முழுவதும் இருந்தாங்க. भले पति ने शरीर छोड़ दिया, பலே கணவர் உயிரை விட்டு விட்டார். बच्चे दर बदर हो गए, குழந்தைகள் இங்கு அங்கு சென்று விட்டனர். तो भी परिवार का नाम बाला करने के लिए அப்பொழுது கூட அந்த குடும்பத்தினுடைய பெயர் புகழ் கொண்டு வரதற்காக परिवारजनों के साथ रही। குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு தான் இருந்தாங்க. याद आया உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? है कुंती, குந்தி पति ने शरीर छोड़ दिया, पांडव, குந்தியினுடைய கணவர் பாண்டு உயிரை விட்டு விட்டாங்க. जिसे बाबा कहते हैं पांडव पंडा बाप, எப்படி பாபா சொல்கிறார் பாண்டவ் அப்படின்னா பண்டா தந்தை, पांडवों का बाप, பாண்டவர்களின் தந்தை. पंडे का बच्चा पांडव, பண்டாவினுடைய குழந்தை தான் பாண்டவ். उनको परिवार वालों ने देश निकाला दे दिया, அவர்களை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேசத்தை விட்டு வெளியேற்றி விட்டனர். किसको? யாருக்கு? पांडवों को। பாண்டவர்களை. पांडवों ने कहा भी माँ को चलो हमारे साथ, அப்பொழுது பாண்டவர்கள் தன்னுடைய தாயிடம் சொன்னார்கள் எங்களோடு செல்லுங்கள் என்று. मना कर दिया, அப்பொழுதும் அவங்க வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாங்க. नहीं, இல்லை, मैं अपने परिवार की पत नहीं गवा सकती, நான் என்னுடைய குடும்பத்தின் மானத்தை என்னால் இழக்க முடியாது. मेरे पति का परिवार है। இது என்னுடைய கணவருடைய குடும்பமாகும். लो पति मर गया, पति की लाज रख रही है। பலே கணவர் இறந்து விட்டாங்க, ஆனாலும் கூட அந்த கணவருடைய மானத்தை காப்பாத்துகிறாங்க. यानी ये भारत की माताओं की ऐसी स्टेज रही, அப்படியானால் பாரதத்துடைய மாதாக்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இருந்தது. एक के ऊपर जीवन भर कायम रहने की, ஒருத்தரோடு தான் வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்கான நிலை. कि पति चला जाए, जीवन கணவர் भर சென்று விட்டாலும் சரி, के लिए पति शरीर छोड़ जाए, முழு வாழ்க்கைக்காக சென்று விட்டாலும் சரி, உடலை விட்டு விட்டாலும் சரி, तो भी அப்பொழுது கூட पति के ही गुण गाती रहती है। அவர்கள் தன்னுடைய கணவருடைய மகிமையை தான் பாடிக்கொண்டே இருப்பார்கள். दूसरी शादी नहीं करती। இன்னொரு திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். एक के ऊपर इतनी आस्था गहरी, ஒருவரோடு அவர்களுக்கு இவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருக்கும்.
कि मेरे என்னவென்றால் என்னுடைய ससुर घर की लाज न जाए மாமனார் வீட்டினுடைய மானம் போகக்கூடாது और माता पिता की भी लाज न जाए மற்றும் தாய் தந்தையினுடைய மானம் கூட போகக்கூடாது माता पिता का भी नाम बाला करने वाली धोखा नहीं दे सकती தாய் தந்தையினுடைய பெயரையும் புகழ் சேர்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏமாற்றத்தை தர முடியாது माता पिता ने दान दिया அம்மா அப்பா தானம் கொடுத்திருக்காங்க तो दान दी हुई जो चीज है ஆகவே எந்த பொருள் தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ वो अच्छे से कामयाब हो वो अच्छा அது நல்ல விதமாக சக்சஸ் ஆகணும் அது நல்லதா या नकामी हो जाए वो अच्छा இல்லையானால் எந்த ஒரு வேதைக்கும் உதவாததாக இருக்கிறது அது நல்லதா है कामयाब होकर रहे அது வந்து சக்சஸ் ஆகணும் तो दोनों तरफ की लाज बचाई அப்பொழுது இரண்டு தரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் மானத்தை காப்பாத்தினாங்க भारत की कन्याओं माताओं ने பாரதத்தில் இருக்கக்கூடிய கன்யா மாதாக்கள் कौन कौन से कुल की எந்தெந்த குலத்தினுடைய மானத்தை காப்பாத்தினர் ससुर कुल और माता पिता का कुल மாமனாரினுடைய குலம் மற்றும் தாய் தந்தையினுடைய குலம் दोनों की लाज रखी இரண்டு பேருடைய மானத்தை காப்பாத்தினர் कभी धोखा नहीं दिया எப்பொழுதுமே வந்து ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை ससुर कुल को भी धोखा नहीं दिया और माता पिता को भी धोखा नहीं दिया தன்னுடைய மாமனார் வீட்டுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை மற்றும் தாய் தந்தைக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை और आज மற்றும் இன்று जो मनुष्य हैं इस संसार के இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ जिन्हें नर कहा जाता है யாரை நரன் மனிதன் என்று சொல்லப்படுகிறதோ नारी नहीं क्या कहा जाता है नर பெண் இல்லை ஆனால் நரன் वो ऐसे हो गए कि आज दुनिया में அவர்கள் இப்படி ஆகிவிட்டனர் என்னவென்றால் இன்று உலகத்தில் विदेशों की तो बात छोड़ दो வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களின் விஷயத்தை விட்டு விடுங்கள் ஆனால் विदेशियों से प्रभावित होकर के விதேசிகளோடு பிரபாவத்தில் வந்துவிட்டு भारत की कन्या माताओं की ये हालत कर दी பாரதத்தில் இருக்கக்கூடிய கன்யா மாதாக்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தி விட்டனர் कि जितनी कन्याएं माताएं दुखी हो रही हैं என்னவென்றால் எவ்வளவு இன்று கன்யா மாதாக்கள் துக்கத்தை அடைகிறார்களோ बंधन में है பந்தனத்தில் இருக்கிறார்களோ पुरुषों के பெண்களுடைய आண்களின் बंधनத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் नर के जितने बंधन में हैं इतना बंधन में कोई मनुष्य नहीं होता இவ்வளவு இந்த அளவுக்கு பந்தனத்தில் வேற எந்த ஒரு மனிதர்களும் இல்லை அவ்வளவு பெண்கள் ஆண்களுடைய பந்தனத்தில் இருக்கிறார்கள் खास करके माताएं அதுவும் விசேஷமாக மாதாக்கள் कैसी बंधन में எப்படிப்பட்ட பந்தனத்தில் இருக்கிறார்கள் वो बड़े ते बड़ी त्यागी हैं அவர்கள் பெரியதிலும் பெரிய தியாகம் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள் बचपन में माँ बाप की होकर रहती குழந்தை பருவத்தில் அம்மா அப்பாவுடையதாக ஆகி இருக்கிறார்கள் सब कुछ माँ बाप का कुछ नहीं मेरा எல்லாமே அம்மா அப்பாவுடையது எதுவுமே எனதில்லை
बड़े होकर पति और पति के कुल की रहती, பெரியதாகிவிட்டு கணவர் மற்றும் கணவருடைய குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். सब कुछ पति के कुल का, परिवार का, அனைத்தும் கணவருடையது, கணவருடைய குலத்தின் கணவருடைய குடும்பத்திற்காக தான் செய்கிறார்கள். कुछ नहीं मेरा, बाल बच्चे भी परिवार के पति के. எதுவும் எனது இல்லை, குழந்தை குட்டிகளும் கணவருடையதுதான் என்று சொல்கிறார்கள். और जब वयोवृद्ध बूढ़ी हो जाती है, பிறகு எப்பொழுது முதுமை பருவத்தை அடைகிறார்கள், வயதாகி விடுகிறது, तो भी भारत में ये परंपरा रही है. அப்பொழுதும் கூட பாரதத்தில் இந்த பரம்பரை இருந்துச்சு. भगवान के आने से पहले तक பகவான் வரத்திற்கு முன்னால் வரை இந்த பரம்பரை இருந்தது. कि भारत की माताएं பாரதத்தில் இருக்கக்கூடிய மாதாக்கள் बूढ़ी होने के बावजूद भी வயதாகிய பிறகும் கூட परिवार की संपत्ति की हकदार नहीं बने. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்திற்கு அவங்களுக்கு எந்த ஒரு பகுதியும் இல்லாமல் தான் இருந்தது. क्या? என்ன? परिवार की सारी संपत्ति बच्चों को सौंपी है. தன்னுடைய குடும்பத்தின் அனைத்து சொத்தையும் குழந்தைகளுக்கு தான் கொடுத்தார்கள். गलत बात तो नहीं है? இது ஒன்னும் தவறான விஷயம் இல்லை இல்லையா? इतनी त्यागी बनकर सारा जीवन रही. இவ்வளவு தியாகம் செய்துவிட்டு முழு வாழ்க்கையும் வாழ்ந்தனர். आज उन कन्या माताओं का भारत में कोई मान नहीं रहा. இன்று அந்த கன்யா மாதாக்களுக்கு பாரதத்தில் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் இருக்கிறது. मनुष्य गुरुओं ने जो परंपराएं बनाई, ऐसी भ्रष्ट परंपराएं बन गई. மனித குருக்கள் எந்த பரம்பரையை உருவாக்கினார்களோ அது அப்படிப்பட்ட தாழ்ந்த பரம்பரையாகிவிட்டது. कि हर देश की बात छोड़ दो, खास भारत में மற்ற தேசத்தினுடைய விஷயத்தை விட்டுடுங்கள், ஆனால் விசேஷமாக பாரதத்தில் भारत के नर पुरुष பாரதத்தில் இருக்கக்கூடிய நரன் அதாவது ஆண்கள் आज कन्या को घर की माता बनाते हैं. இன்று கன்யாக்களை வீட்டின் அம்மாவாக ஆக்குறாங்க. और कल लात मार के बाहर निकाल देते. மற்றும் நாளை எட்டி உதைத்து வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள். गवर्नमेंट भी कुछ नहीं कर रही. மற்றும் அதற்கு கவர்மெண்ட் கூட எதுவுமே செய்வதில்லை. करती है? ஏதாவது செய்கிறதா என்ன? है? नहीं. இல்லை, செய்வதில்லை. माता को इंसान नहीं समझा. அவர்கள் அம்மாக்களை ஒரு மனிதன் என்று புரிந்து கொள்ளவில்லை. बच्चे पैदा करने की मशीन समझ लिया. ஆண்கள் மாதாக்களை குழந்தைக்கு ஜன்மம் கொடுக்கக்கூடிய மெஷின் என்று புரிந்து கொண்டார்கள். जैसे मशीन पुरानी हो जाती है, कबाड़े में डाल दी. எப்படி ஏதாவது ஒரு யந்திரம் மஷின் வந்து பழையதாகி விடுகிறது, அப்பொழுது அதை என்ன செய்கிறார்கள்? தூக்கி வீசுகிறார்கள். कोई उसका धनी धोरी नहीं, அதுக்கு எந்த ஒரு தாய் தந்தையும் இல்லை, कोई उसका रक्षक नहीं. யாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு செய்வதில்லை. ऐसी जब दुनिया हो जाती है, எப்பொழுது உலகம் இப்படிப்பட்டதாக மாறிவிடுகிறதோ तब वो कन्याओं माताओं का सुरक्षा करने वाला அப்பொழுதுதான் அந்த கன்யா மாதாக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய बड़े ते बड़ा பெரியதிலும் பெரிய भगवान इस सृष्टि पर आता है. பகவான் இந்த உலகத்தில் வருகிறார். और மற்றும் नई दुनिया बनाने के लिए
புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக जिस पुरुष तन में भी प्रवेश करता है तो भी उस எந்த ஆணுடலில் பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுது கூட पुरुष तन से पहले पहले नई दुनिया बनाने का काम करने के लिए அந்த ஆணுடல் மூலமாக முதலில் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்வதற்காக काम करने के लिए नाम देता है செயலை செய்வதற்காக பெயரை கொடுக்கிறார். ब्रह्मा பிரம்மா என்று பெயரை கொடுக்கிறார். किसी भी पुरुष तन में भी प्रवेश करेगा எந்த ஒரு ஆணுடலில் பிரவேசம் செய்தாலும் சரி तो भी नाम क्या देगा? ब्रह्मा. அப்பொழுது கூட அவருக்கு என்ன பெயரை கொடுக்கிறார்? பிரம்மா என்று பெயரை கொடுக்கிறார். कितनी बड़ी पोस्ट देता है எவ்வளவு பெரிய போஸ்டை கொடுக்கிறார் इस दुनिया में आकर. இந்த உலகத்தில் வந்துவிட்டு. ये भी बताया இதுவும் கூட சொல்லியிருக்கிறார் कि माताएं, खास करके भारत की माताएं, மாதாக்கள், அதுவும் விசேஷமாக பாரதத்தில் இருக்கக்கூடிய மாதாக்கள் माता बनने से पहले அம்மாவாகுவதற்கு முன்னால் इतनी बड़ी मान मर्तबा वाली कन्या होती है இவ்வளவு பெரிய மான மரியாதை கொண்ட கன்யாவாக இருக்கிறாங்க कि दुनिया के जो भी बड़े से बड़े संत महात्मा सन्यासी होते हैं என்னவென்றால் உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய சந்தர்கள் மகாத்மாக்கள் இருக்கிறார்கள் वो भी उसके पांव पूजते हैं. किसके? அவங்களும் வந்து அவங்களுடைய காலை வணங்குகிறார்கள். யாருடைய காலை? कन्याओं के. கன்யாக்களின் காலை பூஜை செய்கிறார்கள், பாதத்தை பூஜை செய்கிறார்கள். किस आधार पर? இது எதனுடைய ஆதாரத்தின்படி செய்கிறார்கள்? उसके अंदर पवित्रता होती है. அவங்களுக்குள் தூய்மை இருக்கிறது. विदेश की कन्याओं की बात छोड़ दो. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்யாக்களின் விஷயத்தை விட்டு விடுங்கள். भारत की कन्या माताओं में ये अभी भी परंपरा है பாரதத்தில் இருக்கக்கூடிய கன்யா மாதாக்களில் இன்றும் கூட இந்த பரம்பரை இருக்கிறது. कि कन्या के माँ बाप भी, परिवार के गुरुजन भी என்னவென்றால் அந்த கன்யாவினுடைய தாய் தந்தையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குருக்களும் नवरात्रों में நவராத்திரியில் कन्याओं को इकट्ठा करते हैं और उनकी கன்யாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள் மற்றும் அவர்களின் पूजा करते हैं. பூஜை செய்கிறார்கள். कितना महत्व हंस रही है. எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. யாரோ சிரிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சிரிக்கிறீங்களா? तो देखो ஆகவே பாருங்கள், माताओं को एहसास दिलाया அம்மாக்களுக்கு இதை புரிய வைத்தார். कि तुम कन्या थी तो तुम्हारा इतना महत्व था. என்னவென்றால் நீங்கள் கன்யாவாக இருந்தீர்கள், அப்பொழுது உங்களுக்கு இவ்வளவு மகத்துவம் இருந்தது. और जब से तुम माता बनी மற்றும் எப்பொழுதிலிருந்து நீங்கள் மாதா ஆகிவிட்டீர்களோ तब से जिस परिवार में गई அப்பொழுதிலிருந்து நீங்கள் எந்த குடும்பத்திற்கு சென்றீர்களோ उस परिवार में सबके माथा टेकती हो. அப்பொழுதிலிருந்து அந்த குடும்பத்தில் அனைவருக்குமே தலை வணங்குகிறீர்கள். सबके पांव पड़ने पड़ते हैं. அனைவருடைய காலில் விழ வேண்டியதாக இருக்கிறது. जिस पवित्रता के लिए भगवान ने इतना मान मर्तबा दिया कन्या माताओं को, எந்த தூய்மைக்காக பகவான் கன்யா மாதாக்களுக்கு இவ்வளவு மான மரியாதையை கொடுத்தார். कि कन्याएं माताएं ही स्वर्ग का गेट खोलती हैं.
என்னவென்றால் கன்யா மாதாக்கள் தான் சொர்க்கத்தினுடைய கேட்டை திறக்கிறார்கள். क्या என்ன? कौन खोलती? யார் திறக்கிறார்கள்? कन्या माता ही गेट खोलती. கன்யா மாதாக்கள் தான் திறக்கிறார்கள். माताओं में भी वो माता மாதாக்களில் கூட அந்த மாதா जो पहले पहले யார் முதலில் भगवान को अपना अव्वल नंबर का पति मानकर रहती. பகவானை தன்னுடைய முதல் நம்பர் Practical கணவர் ஜீவன். என்று ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிராக்டிகலில் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். मेरा तो एक शिव बाबा, दूसरा न कोई. எனக்கு ஒரே ஒரு சிவபாபா தான், வேறு யாருமே இல்லை. वाचा से भी एक का गायन, சொற்களின் மூலமாகவும் ஒருத்தருடைய மகிமையை தான் பாடுவார்கள். दृष्टि से भी एक को देखना. பார்வையின் மூலமாகவும் ஒருத்தரை தான் பார்ப்பார்கள். क्या? என்ன? देखते हुए भी उसको न देखना. மற்றவர்களை பார்த்து கொண்டு கூட அவங்களை பார்க்காதீர்கள். एक को देखना. ஒருத்தரை தான் பாருங்கள். जो भी शरीर की कर्मेंद्रियां हैं, என்னவெல்லாம் உடலுடைய கர்மேந்திரியங்கள் இருக்கிறதோ कर्मेंद्रियों का भी संग बुद्धि से அந்த கர்மேந்திரங்களுடைய சங்கமும் தொடர்பும் புத்தியின் மூலமாக एक के साथ करना और ஒருத்தரோடு प्रैक्टिकल में भी ஒருத்தரோடு செய்வது மற்றும் பிராக்டிகலில் கூட ऐसी कन्या का जीवन बिताना, जीवन இப்படிப்பட்ட கன்யாவினுடைய வாழ்க்கையை இருக்கணும் भर வாழ்நாள் முழுவதும். कि एक के अलावा इंद्रियों का कोई के साथ संबंध न हो सके. என்னவென்றால் ஒருத்தரை தவிர இந்திரியங்களுடைய தொடர்பு யாரோடும் இருக்கக்கூடாது. चाहे ज्ञान इंद्रियां हो அது ஞான இந்திரியங்களாக இருந்தாலும் சரி और चाहे कर्म इंद्रियां हो. மற்றும் கர்ம இந்திரியங்களாக இருந்தாலும் சரி. तो कन्याओं माताओं के बीच ऐसी कन्या को सबसे आगे रखता. ஆகவே கன்யா மாதாக்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட கன்யாவை முன்னால் வைக்கிறார். किस बात में? எந்த स्वर्ग का விஷயத்தில்? गेट खोलने में, बाकी सब नंबर वार. ஸ்வர்க்கத்தின் கதவை திறப்பதற்காக. மற்ற விஷயத்தில் அனைவருமே வரிசைகரமாக இருக்கிறார்கள். जितना जो जीवन में எவ்வளவு யார் வாழ்க்கையில் एक के साथ निभाता है, निभाती है, ஒருத்தரோடு கரை சேர்க்கிறார்கள். मन से, बुद्धि से, दृष्टि से, மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக, திருஷ்டியின் மூலமாக, वृत्ति से, விருத்தி வைப்ரேஷன் மூலமாக एक ही बनकर रहती. ஒருத்தருடையவங்களாக ஆகி இருக்காங்க. पाठ ही ऐसा पढ़ाते भगवान आकर. ஆகவே பகவான் வந்து விட்டு இப்படிப்பட்ட படிப்பை தான் படிப்பிக்கிறார். एक शिव बाबा, दूसरा न कोई. ஒரு சிவ பாபா, வேறு யாருமே இல்லை. तो ऐसी कन्याएं माताएं जो भगवान के साथ ஆகவே இப்படிப்பட்ட கன்யா மாதாக்கள் யாரு பகவானோடு स्वर्ग का गेट खोलती हैं. சொர்க்கத்தின் கதவை திறக்கிறார்களோ उनका नाम उनकी मुखिया माता के नाम रखा जाता. அவர்களின் பெயர் அவர்களின் தலைவி அம்மாவினுடைய பெயர் தான் வைக்கப்படுகிறது. भारत माताएं, பாரதத்தின் மாதாக்கள் என்று.
तो अव्वल नंबर कोई भारत माता होगी या नहीं होगी? ஆகவே முதல் நம்பரில் யாராவது பாரத மாதா இருப்பாங்களா இல்லையா? तो जो अव्वल नंबर भारत माता है, ஆகவே யாரு முதல் நம்பரில் இருக்கக்கூடிய பாரத மாதா இருக்கிறாங்களோ, जिसने अव्वल नंबर की प्योरिटी जीवन में धारण की, யாரு தன்னுடைய வாழ்க்கையில் நம்பர் 1 பியூரிட்டியை தாரணை செய்திருக்கிறார்களோ, वो अव्वल नंबर माता அந்த முதல் நம்பர் மாதா नारी से लक्ष्मी बनती है। பெண்ல இருந்து லக்ஷ்மி ஆகுறாங்க. क्या बनती? என்னவாகுறாங்க? लक्ष्मी बनती है। பெண்ணுல இருந்து லக்ஷ்மி ஆகுறாங்க. माता बनती है या कन्या ही रहती है? அப்படியானால் மாதாவாகுறாங்களா இல்லையானால் கன்யாவாகவே இருக்கிறாங்களா? क्या बन गई? क्या बन गई? என்னவாகிட்டாங்க? माता बन गई। भले माता बन गई, लेकिन एक की बन के रही तो माता। மாதாவாகி விட்டாங்க, ஆனால் பலே அவங்க மாதாவாகி விட்டாங்க, ஆனால் ஒருத்தருடையதாக இருந்தால் மாதாவா? या 2 4 8 की बनी? இல்லையானால் 2 3 4 பேருடைய அம்மாவாகிட்டாங்களா, மனைவி ஆகிட்டாங்களா? एक के बन की रही ஒருத்தருடையவங்களாக தான் இருந்தாங்க, तो पक्की माता। அப்பொழுது அவங்க பக்காவான அம்மாவாகி விட்டாங்க. और माता है तो माता में மற்றும் மாதாவாக இருக்கிறாங்க, அப்பொழுது மாதாக்களில் 2 हैं। 2 பேர் இருக்கிறாங்க. अरे அரே, हर माता में 2 है, क्या मतलब? ஒவ்வொரு மாதாக்களிலும் 2 இருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னவாகியது? है? हर माता के अंदर जगत माता है। யாரோ சொல்றாங்க ஒன்னு வந்து ஜெகத் மாதா, உலகத்தின் தாய். அதுக்கு பாபா கேக்குறாரு, ஒவ்வொரு மாதாக்களிலும் உலகத்தின் தாய் இருக்கிறாங்களா என்ன? हर माता के अंदर 2 शक्तियां हैं। ஒவ்வொரு மாதாக்களுக்குள் 2 சக்திகள் இருக்கிறது. एक मन बुद्धि की शक्ति, ஒன்னு வந்து மனம் புத்தியினுடைய சக்தி, आत्मा, ஆத்மா, और दूसरी 5 तत्वों की शक्ति, மற்றும் இரண்டாவது 5 தத்துவங்களுடைய சக்தி, देह। அதுதான் உடல் ஆகும். क्या? என்ன? खास करके भारत माताओं में, அதுவும் விசேஷமாக பாரத மாதாக்களில், भारत की कन्याओं में பாரதத்தில் இருக்கக்கூடிய கன்யாக்களில் आत्मा भी पवित्र ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், और शरीर भी पवित्र। மற்றும் உடல் கூட தூய்மையாக இருக்கும். जिसकी आत्मा भी पवित्र, जिसका शरीर भी पवित्र है, யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது, உடலும் தூய்மையாக இருக்கிறது, उसको टाइटल भारत में दिया जाता सती। அவங்களுக்கு தான் பாரதத்தில் ஒரு டைட்டில் கொடுக்கப்படுகிறது, சதி என்று. क्या? सती, सत्य को धारण करने वाली। என்னவென்றால் சதி, அதாவது தூய்மையை தாரணை செய்யக்கூடியவங்க. बेहद का सत्य है सच्चाई। எல்லைக்கு அப்பாற்பட்டது சத்து என்றால் என்னவென்றால் உண்மையாகும். सत्य को ही ज्ञान कहा जाता है। உண்மையை தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. सत्य का ज्ञान या झूठ का? உண்மையினுடைய ஞானமா இல்லையானால் பொய்யினுடைய ஞானமா? सत्य का ज्ञान। உண்மையினுடைய ஞானமாகும். तो जिस माता ने या कन्या ने अपने जीवन में ஆகவே எந்த மாதா இல்லையானால் கன்யா தன்னுடைய வாழ்க்கையில் जो सत श्री अकाल कहा जाता है,
எதை வந்து சத்ஸ்ரீ அக்கால் என்று சொல்லப்படுகிறது? उस सत्य भगवान के सत्य को அந்த உண்மையான பகவானுடைய உண்மையை, ज्ञान को प्रैक्टिकल इंद्रियों में धारण किया। ஞானத்தை பிராக்டிகலில் இந்திரியங்கள் மூலமாக தாரணை செஞ்சிருக்காங்களோ, என்ன मेरा तो एक என்னுடையவங்க ஒரே ஒருத்தர் தான், ज्ञान इंद्रियों से भी एक, ஞான இந்திரியங்கள் மூலமாகவும் ஒருத்தர் தான், कर्मेंद्रियों से भी एक और கர்மேந்திரங்கள் மூலமாகவும் ஒருத்தர் தான், मन बुद्धि से भी एक, மற்றும் மனம் புத்தியின் மூலமாகவும் ஒருத்தர் தான். दूसरा न कोई। வேறு யாருமே இல்லை. तो ஆகவே ये डायरेक्शन है। இது இந்த டைரக்ஷன் இருக்கிறது. ऊंचे ते ऊंचा भगवंतात्मा का, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய டைரக்ஷன் ஆகும். परम पुरुष का डायरेक्शन है। பரம் புருஷனுடைய டைரக்ஷன் ஆகும். पावन दुनिया की तो बात छोड़ दो, क्योंकि पावन दुनिया खत्म हो गई, गुजर गई। பாவனமான உலகத்தினுடைய விஷயத்தை விட்டு விடுங்கள், ஏன்னால் அந்த உலகம் வந்து கடந்து விட்டது. इस पतित दुनिया में भी विशेषता बताई किसकी? இந்த பதித்தமான உலகத்திலும் யாருடைய விசேஷ தன்மையை சொல்லியிருக்கிறார்? कन्याओं माताओं की, भारत की माताओं की ये विशेषता बताई। கன்யா மாதாக்கள், பாரதத்தினுடைய கன்யா மாதாக்களுடைய இந்த விசேஷ தன்மையை சொல்லியிருக்கிறார். इस पतित दुनिया में भी இந்த பதித்தமான உலகத்திலும் पतित तो बनना है, பதித்தமாகணும் தான். क्योंकि पावन दुनिया में भी देवताएं पतित बनते हैं तो नीचे गिरते हैं। ஏனென்றால் பாவனமான உலகத்திலும் தேவதைகள் பதித்த ஆகும் பொழுது கீழே இறங்குகிறார்கள், कम होती जाती है। கலைகள் கம்மியாகி கொண்டே செல்கிறது. तो पतित दुनिया में क्यों नहीं पतित बनेंगे? அப்பொழுது ஏன் பதித்தமான உலகத்தில் பதித்தாகாமல் இருப்பார்கள்? तो पतित दुनिया में पतित तो बनना है सबको। ஆகவே பதித்தமான உலகத்தில் அனைவருக்குமே பதித்தமாகணும் தான். ஆனால் A to Z सबको पतित बनना है, A to Z அனைவருக்குமே வந்து பதித்தமாகணும் தான். परंतु ஆனால் एक के साथ पतित बने। ஒருவரோடு தான் பதித்தமாகணும். अगर ऐसे जीवन में करती हैं ஒருவேளை இப்படி வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்றால் तो वो सती हैं, सत्य को धारण करने वाली। அப்பொழுதுதான் அவர்களை சதி பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. சத்துவை தாரணை செய்யக்கூடியவர்கள், உண்மையை தாரணை செய்யக்கூடியவர்கள். क्या है? என்னவாவார்கள்? सती, सत्य को धारण करने वाली। சதி அப்படியானால் உண்மையை தாரணை செய்யக்கூடியவர்கள். और वो सत्य को धारण करने वाले மற்றும் அந்த உண்மையை தாரணை செய்யக்கூடியவங்க सती नहीं बन सकते। ஆண்களால் சதியாக முடியாது. उनको कोई नहीं कहता सता। அவர்களை யாருமே வந்து சதா என்று சொல்வதில்லை. कन्या माताओं को टाइटल मिलता है क्या? सत्य को धारण करने वाली सती। கன்யா மாதாக்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கிறது, உண்மையை தாரணை செய்யக்கூடியவர்கள் சதி என்று. और ऐसी वैसी सती नहीं, மற்றும் இப்படி அப்படி இருக்கக்கூடிய சதி இல்லை. सत्य को धारण करने वाली ऐसी सती உண்மையை தாரணை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட சதி ஆவாங்க. कि वो अगर सत्य को धारण करने वाली है ஒருவேளை அவர்கள் உண்மையை தாரணை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறார்கள் அப்படியானால் जीवन भर வாழ்நாள் முழுவதும் तो कोई राक्षस जैसे मनुष्य की அப்பொழுது ஏதாவது ராட்சஸ் போல் இருக்கக்கூடிய மனிதன் இருந்தாலும் சரி,
पत्नी बन करके भी भले रहे, அப்படிப்பட்ட மனிதனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, जैसे जालंधर राक्षस की पत्नी का नाम எப்படி வந்து ஜலந்தர் ராட்சசனுடைய மனைவியினுடைய பெயர் वृंदा, விரந்தா, तो भी उस सती में इतनी ताकत रहती है அப்பொழுது கூட அந்த சதி பெண்ணில் இவ்வளவு சக்தி இருக்கிறது कि दुनिया में जिसे भगवान कहा जाता, खास भारत में உலகத்தில் யாரை பகவான் என்று சொல்லப்படுகிறதோ, விசேஷமாக பாரதத்தில் शिव शंकर भोलेनाथ कहते हैं, சிவசங்கர் போலேநாத் என்று சொல்கிறார்கள். उनका परिवार उनका छोटा बड़ा बच्चा हो, அவங்களுடைய குடும்பம் சிறிய பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, छोटा बड़ा कोई भी सहयोगी हो, சிறிய பெரிய ஏதாவது சகயோகியாக இருந்தாலும் சரி, सब मिलकर के उस जालंधर राक्षस का कुछ भी नहीं बिगाड़ पाते. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டு அந்த ஜலந்தர் ராட்சஸை எதுவுமே அவர்களால் கெடுக்க முடியவில்லை. युद्ध में उसे क्या, युद्ध में जालंधर राक्षस को भगवान भी हरा नहीं पाता. யுத்தத்தில் ஜலந்தர் ராட்சஸை பகவானால் கூட அவங்களை தோல்வி அடைய வைக்க முடியவில்லை. ऐसी सत्य की विकराल शक्ति धारण करने वाली, இப்படிப்பட்ட சத்னுடைய உண்மையினுடைய இவ்வளவு பெரிய சக்தியை தாரணை செய்யக்கூடியவங்க कन्या बन जाती है, கன்யாவாகி விடுகிறாங்க. भले माता कही जाती है. பலே அவங்கள மாதா என்று சொல்லப்படுகிறது. इसलिए அதனால்தான் ब्रह्म वाक्य मुरली में है, பிரம்ம வாக்கிய முரளியில் இருக்கிறது. क्या என்ன இருக்கிறது? ब्रह्मा के मुख से बोला हुआ वाक्य பிரம்மாவின் வாயில இருந்து சொல்லப்பட்ட வாக்கியம் कि मैं कन्याओं को माता बनाता हूँ. என்னவென்றால் நான் வந்து கன்யாக்களை மாதாவாக்குகிறேன். क्या என்ன? कन्याओं को सत्य की शक्ति धारण करने वाली माता, கன்யாக்களை உண்மையினுடைய சக்தியை தாரணை செய்யக்கூடிய மாதா ஆக்குகிறேன், बनाता हूँ. वो सत्य की शक्ति कहाँ से आती है? அந்த உண்மையினுடைய சக்தி எங்கிருந்து வருகிறது? जो धारण करती है, எதை வந்து அவங்க தாரணை செய்யறாங்க? है? है? पति से आती है. கணவரிடம் இருந்து வருகிறது. वो शक्ति कहाँ से आती है? அந்த சக்தி எங்கிருந்து வருகிறது? कन्या में वो शक्ति सत्य, கன்யாக்களில் அந்த சக்தி எதை சத்து என்று சொல்லப்படுகிறது, जिसे ज्ञान भी कहा जाता है, எதை ஞானம் என்றும் சொல்லப்படுகிறது. सच्चाई का ज्ञान உண்மையினுடைய ஞானம் कहाँ से आती है? அது எங்கிருந்து வருகிறது? है? पति से आती है. கணவரிடம் இருந்து தான் வருகிறது. तो पति की दी हुई उस शक्ति को ஆகவே கணவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை जो धारण करती है कन्या, எந்த கன்யா வந்து தாரணை செய்யறாங்களோ, माता बनती है, அம்மாவாகிறாங்களோ, और बड़ी पावरफुल बन जाती है. மற்றும் அவங்க மிகவும் பவர்ஃபுல் ஆகி விடுறாங்க. धारण करने से தாரணை செய்யும் காரணத்தால். आती पुरुष से है, அது பலே ஆணிடம் இருந்து வருகிறது. लेकिन पुरुष धारण नहीं कर पाता. ஆனால் அதை தாரணை செய்ய முடியாது. क्या? என்ன?
सत्य की उस शक्ति को पुरुष जीवन भर धारण नहीं कर पाता। அந்த சத்தினுடைய சக்தியை ஆண்களால் வாழ்நாள் முழுவதும் தாரணை செய்ய முடியாது. और भारत की कन्या माता धारण कर लेती है। மற்றும் பாரதத்தின் கன்யா மாதாக்கள் தாரணை செய்து விடுகிறார்கள். ये परंपरा किसने चलाई होगी? இந்த பரம்பரை வந்து எங்கிருந்து நடக்க தொடங்கியது? है ये सत्य जैसी शक्ति को धारण करने वाली இந்த சத்து போன்ற சக்தியை, அதாவது உண்மையின் சக்தியை தாரணை செய்யக்கூடியவங்க, धारणा शक्ति அந்த தாரணை சக்தி सती யாரை வந்து சத்தி என்று சொல்லப்படுகிறது? की परंपरा शुरुआत करने वाली அந்த சத்தியினுடைய பரம்பரையை ஆரம்பிக்க கூடியவங்க कोई होगी या नहीं होगी? யாராவது இருப்பாங்களா இல்லையா? है कौन? இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, யாரு? अरे ये तो बोला कि होगी पहले இத नंबर வந்து நீங்க சொல்லிட்டீங்க இருக்கிறாங்கன்னு. की। कौन होगी? அப்ப யார் இருப்பாங்க முதல் நம்பரில்? हैं? भारत माता। பாரத மாதா. भारत कन्या क्यों नहीं कहा? அதை பாரத கன்யா என்று ஏன் சொல்லவில்லை? हमेशा ये क्यों बोलते हैं भारत माता की जय? எப்பொழுதுமே வந்து பாரத் மாதாவிற்கு ஜெய் என்று ஏன் சொல்கிறார்கள்? பாரத மாதா வாழ்க என்று ஏன் சொல்கிறார்கள்? झंडा ऊपर कर देंगे, தன்னுடைய கொடியை மேலே தூக்கி விடுவார்கள். भारत माता की जय। பாரத மாதாவின், அதாவது பாரதத்தின் தாய்க்கு வாழ்க என்று சொல்வார்கள். यहाँ पे चित्र नहीं है भारत माता का। பாபா சொல்றாரு, இங்க பாரத மாதாவினுடைய படம் காணோம். माता क्यों कह देते हैं? कन्या नहीं थी क्या? ஆகவே அவங்களை மாதா என்று ஏன் சொல்றாங்க? அவங்க கன்யாவாக இல்லையா என்ன? है? वो परम पुरुष शिव के लिए माता है। हाँ, யாரோ சொல்றாங்க கன்யாவாக இருந்தாங்க, ஆனா அவங்க வந்து சிவனுக்காக தாய் ஆகுவாங்க, அம்மா ஆகுவாங்க. पुरुष माने पुरु माने शरीर रूपी पुरु। ஆணை புருஷ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த புருஷ் அப்படியானால் புர் என்றால் சரீர ரூபமான रहने की जगह। இடம், இருக்கக்கூடிய இடம். श माने शयन करना आराम से। ஷ என்றால் படுக்கக்கூடியவங்க சொகுசாக. शरीर रूपी पुर में சரீர ரூபமான இந்த இடத்தில் जो आराम से शयन करता है யார் வந்து நல்லா சொகுசாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க? आत्मा। ஆத்மா. आत्माओं में वो आत्मा जो शरीर रूपी पुर में आता है, ஆத்மாக்களில் அந்த ஆத்மா யார் இந்த உடல் ரூபமான இடத்தில் வருகிறார்? बड़े आराम से रहता है, மிகவும் அவர் ஆராம்சமாக சொகுசாக இருக்கிறார். कोई बेआरामी नहीं। அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை தொந்தரவும் இல்லை. कभी भी बेआरामी नहीं में अनुभव नहीं करता। அவர் எப்பொழுதுமே எந்த ஒரு தொந்தரவையும் அனுபவம் செய்வதில்லை. वो पुरुष रूप आत्माओं के बीच அந்த புருஷாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நடுவில் उसको कहा जाता है परम पुरुष। அவரை தான் வந்து பரம் புருஷ் என்று சொல்லப்படுகிறது. कैसा पुरुष? எப்படிப்பட்ட புருஷ்? ஆண். परे ते परे स्टेज में रहने वाला पुरुष। உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆண். उससे प्रबल कोई पुरुष रूपी आत्मा होती ही नहीं। அவங்கள விட பிரபலமாக வேற எந்த ஒரு புருஷாக இருக்கக்கூடிய ஆண் வந்து ஆத்மா அப்படி இல்லை. लेकिन वो परम पुरुष जब इस सृष्टि पर आता है,
ஆனால் அந்த பரம்புருஷ் எப்பொழுது இந்த உலகத்தில் வருகிறாரோ तो सिर्फ 4 युगों की 4 शूटिंग, அப்பொழுது 4 யுகத்தினுடைய 4 ஷூட்டிங், 4 सीन की शूटिंग काल 4 சீன்ஸ்னுடைய ஷூட்டிங் நேரம் पुरुषोत्तम संगम युग में आता है। புருஷோத்தம சங்கம் யுகத்தில் வருகிறார். किसमें आता है? எங்கு வருகிறார்? पुरुषों में उत्तम पुरुष जब प्रत्यक्ष होता है, ஆண்களில் எப்பொழுது உத்தமமான ஆண் பிரத்யக்ஷமாகிறாரோ அப்பொழுது तब ही आता है। அப்பொழுதுதான் அவர் வருகிறார். पुरुषों में उत्तम, ஆண்களில் வந்து உத்தமமானவங்க, சிரேஷ்டமானவங்க. माने टैली किया गया। அப்படியானால் இது வந்து ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. पुरुष ढेर के ढेर हैं, ஆண்கள் வந்து அதிகமாக சரி. இருக்கிறார்கள். रूपी पुरी में रहने वाली आत्माएं ढेर की ढेर हैं। அப்படியானால் புருஷ் அதிகமாக இருக்கிறாங்க. புருஷ் அப்படியானால் இந்த சரீர ரூபமான இடத்தில் ஆராம்சமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. लेकिन उनमें उत्तम ते उत्तम, ஆனால் அவர்களுக்குள் கூட உத்தமமாக இருக்கக்கூடியவங்க, पार्ट बजाने वाली हीरो पार्टधारी आत्मा, அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாட்டை செய்யக்கூடிய ஹீரோ பாட்டுதாரி ஆத்மா. जो षष्ठ रूपी रंगमंच पर யார் இந்த உலக ரூபமாகி நாடக மேடையில் कैसा पार्ट बजाती? எப்படிப்பட்ட பாட்டை செய்கிறார்? हीरो पार्ट बजाती। ஹீரோ பாட்டை செய்கிறார். उस आत्मा में ही आता है। அந்த ஆத்மாவில் தான் வருகிறார். लेकिन ஆனால் जब आता है तब हीरो पार्ट नहीं बजाती। எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது ஹீரோ பாட்டை வந்து செய்வதில்லை. जब वो आता है उसमें, எப்பொழுது அவர் அவருக்குள் வருகிறாரோ वो तब आता है जब वो जीरो हो जाती है। அவர் அப்பொழுதுதான் வருகிறார் எப்பொழுது அவர் ஜீரோவாகுகிறார். क्या என்ன क्या हो जाती? என்ன ஆகி விடுகிறார்? जीरो। ஜீரோ, பூஜ்யம். जीरो माने ஜீரோ அப்படின்னா है कुछ भी नहीं। எதுவுமே இல்லை. किसी के पास एक पैसा भी न हो, 1 रुपया भी न हो, 1000 भी न हो, யாரிடமாவது எந்த ஒரு காசும் இல்லை, 1 ரூபாவும் இல்லை, 1000 ரூபாவும் இல்லை, लाख भी नहीं, करोड़ नहीं, कुछ एक भी न லட்சமும் இல்லை, கோடியும் இல்லை, எதுவுமே இல்லை. हो तो कहेंगे जीरो। அப்பொழுது அவங்களே ஜீரோ என்று சொல்லப்படுகிறது. किस बात में जीरो? எந்த விஷயத்தில் ஜீரோ? जो कभी इस दुनिया में யார் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் ऐसा पार्टधारी था இப்படிப்பட்ட பாட்டை செய்யக்கூடியவங்களாக இருந்தாரு, जो हीरो कहा जाता था யாரு ஹீரோ என்று சொல்லப்பட்டது? इस दुनिया का। இந்த உலகத்தினுடைய ஹீரோ. इतनी बड़ी दुनिया, இவ்வளவு பெரிய உலகம், इतने देश देशांतर, இவ்வளவு தேசம், நிறைய தேசங்கள், इतनी दुनिया में सरकारें, இவ்வளவு உலகத்தில் சர்க்கார் இருக்கிறது. उन सब सरकारों के राज्यों के बीच में அந்த அனைத்து ஆட்சிகளின் ராஜ்யத்தின் நடுவில் हीरो पार्टधारी ஹீரோ பாட்டை செய்யக்கூடியவர், माने विश्व का मालिक। அப்படியானால் உலகத்தின் எஜமானர். क्या किसी राजा का राज्य होता है ना, யாராவது ஒரு ராஜாவினுடைய ராஜ்யம் இருக்கிறது இல்லையா? तो अपने राज्य में हीरो कौन? அப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தில் யாரு ஹீரோவாக இருப்பாங்க? राजा। ராஜாதான். वो तो छोटे मोटे ढेर सारे राजाएं हुए, ढेर सारे राज्य हुए, அது வந்து சின்ன சின்ன நிறைய ராஜ்யம் இருந்தது, ராஜாக்கள் இருந்தாங்க. लेकिन ये
ऐसा हीरो ஆனால் இவர் இப்படிப்பட்ட ஹீரோ जो दुनिया के जितने भी देश हैं, யார் உலகத்தில் எவ்வளவு தேசங்கள் இருக்கிறதோ, जितने भी राज्य हैं, எவ்வளவு ராஜ்யம் இருக்கிறதோ, उन सब राज्यों में அந்த அனைத்து ராஜ்யங்களில் जो भी रहने वाली प्रजा है, யாரெல்லாம் இருக்கக்கூடிய किसी- பிரஜைகள் இருக்கிறார்களோ, भी धर्म की हो, எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, सब उसे अपना राजा मानते हैं। அனைவரும் அவரை தன்னுடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். एक को, அந்த ஒருத்தரை மட்டும், किसी दूसरे को राजा नहीं, विश्व पिता। வேற யாரையுமே ராஜா, உலகத்துக்கே தந்தை, விஸ்வபிதா, ऐसा राजा இப்படிப்பட்ட ராஜா. ஓம் சாந்தி.